மகத்தானதாக இருந்தது. நீண்ட நாள் வாழும் வெள்ளிக்கனியை தானுண்டாது ஒப்பை பாட்டிக்கு கொடுத்து தமிழை வளர்த்து மனிதநேயம் காத்தாள் வள்ளல் அதிகமான். முல்லை கொடுத்து தேரை கொடுத்து ஓரறிவு உயிர்களிடமும் மனிதநேயம் காத்தாள் வள்ளல் பாரி. மகிழுக்கு போர்வை இன்று மனிதனுக்கு மட்டும் மனிதநேயம் அல்ல, பிற உயிர்களுக்கும் மனிதநேயம் காத்தவர் நமது கடையாடு வள்ளல் வேகனாவார். தனது ஒரே மகளை பசுவின் கன்றை கொன்றதற்காக தேர் காலிட்டுக் கொண்டார் மனுநீதி சோழன். இதுவல்லவோ நடுவர்களே மனிதநேயம். எது மனிதநேயம்? வைகை நதி கலையை உயர்த்துவதற்காக ஏழை கிழவி வந்திக்கு பெட்டுக்கு மண் சுமந்து இறைவன மனிதநேயத்தை போற்றி பேணி காத்த மதுரை மண்ணில் நின்று மனிதநேயத்தை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜாதி மத இன பேதமொன்றி தன் சொத்துக்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கு புரிந்து கொடுத்து மனிதநேயத்தை பேணி காத்தாரே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். காந்தியடிகள் நினைத்திருந்தால் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக இருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. மக்களின் சுதந்திரமே முக்கியம் என்று மனிதநேயத்துடன் யோசித்தார் தேசப்புதா. எது நடுவர்களே மனிதநேயம்? இரண்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியை கண்டு கண்களில் நீர் சுரிந்தால் அது மனிதநேயம். நாவலில் நீர் சுரந்தால் அது அரக்ககுணம். கண்களில் நீர் சுரிந்தால் அது மனிதநேயம். நாவலில் நீர் சுரந்தால் அது அரக்ககுணம். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உணவில்லாமல் தான் மட்டும் உணவுண மாட்டோம் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நம் முன்னோர்கள். அது மட்டுமன்றி துக்க வீட்டில் யாரேனும் இறந்து விட்டால் அந்த துக்க வீட்டுக்காரர்களுக்கு 14 நாட்கள் உணவளித்து மனிதநேயத்தை போற்றி பாராட்டி வாழ்ந்தனர் நம் முன்னோர். ஆனால் நடுவர்களே, இன்றைய காலத்தில் மனிதநேயம் அழிந்து வருகிறது என்றுதான் நாம் கூற வேண்டும். ஏதப்படி கூற வேண்டும்? யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, தான் நன்றாக இருந்தால் போதும், தன் கைகளில் தன் குடும்பத்துடன் கைபேசி இருந்தால் போதும் என்ற நிலைக்கு இன்றைய மனிதர்கள் வந்துவிட்டனர். சாலையில் யாரேனும் அடிபட்டுக்கு தந்தால் கண்டும் காணாமல் போவதே கொடுமை. அந்த கொடுமையும் கூட மீறிய அதை புகைப்படம் எடுத்து முகநூலில் விட்டு பாடல் வைத்து கொண்டாடுவதே இன்றைய காலத்தில் மனிதநேயம் என்பதை கூறிக்கொள்ளவே நான் கூசுகிறது நடுவர்களே. மனிதநேயம் எங்கு வெளிப்படுகிறது? அடிபட்டு உபத்திருத்தவனை மருத்துவமனையில் சேர்த்து அவன் உறவினர்களுக்கு அழைத்து கூறிப்பார். அவர்கள் உன்னை கையெடுத்து கும்பிட்டு விடுமச்சுட்டு கண்ணீரில் வெளிப்படும் மனிதநேயம். மனிதநேயம் எங்கு இருக்கிறது? பசியில் உணவில்லாமல் இருப்பவனுக்கு உணவளித்துப்பார். அவன் உன்னை கருணையோடு பார்க்கும் அந்த பார்வையில் வெளிப்படும் மனிதநேயம். தேர்வில் பேனா எழுதாமல் போனவனுக்கு உன்னிடம் இருக்கும் ஓர் பேனாவை கொடுத்துப்பார். அவன் உன்னை பார்க்கும் ஒரு பார்வையில் வெளிப்படும் மனிதநேயம். மனிதநேயம் இறந்து விட்டது என்று கூறிவிட்டால் போராது. மனிதநேயம்